இன்னைக்கு நம்ம இந்த பிளாட்டினம் கொய் பிக் ஏர் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் செட்டப் ஃபெயிலியர் ஆனது பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் வந்து நிறையா குட்டி போடுது. ஆனால் நமக்கு என்னமோ ஒரு 2-3 குட்டி அந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்தது. அதனால் குட்டி போடுற ஸ்டேஜில் இருந்த மீன்களை இந்த மாதிரி தனித்தனி டப்பில் ப்ரீடிங் நெட்டெல்லாம் செட் பண்ணி போட்டிருந்து. ஆனாலுமே கொஞ்சம் குட்டிகள் தான் கிடச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒரு மீனை போட வேண்டிய இடத்துல 1க்கு 4 மீன் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இதனால் எந்த மீன் குட்டி போடுதோ கூட இருந்த மற்ற மீனெல்லாம் குட்டியை சாப்பிட்டுடுச்சு. இந்த ப்ரீடிங் நெட்லேருந்து வெளியே வந்த குட்டிகள் நமக்கு கிடச்சிது. இந்த நெட்டு செட் பண்ணாததுலேருந்து நமக்கு குட்டிகள் கிடைக்கல. கிடைச்ச குட்டிகளை ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குட்டிகள் விட்டு வச்சுருந்த டப்பில் விட்டுட்டோம். இனியும் கொஞ்சம் மீன் வந்துட்டு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. அதை இந்த மாதிரி சேர்த்து போடாமல் இனி தனித்தனியாக போடணும்னு இருக்குது. இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 குஞ்சுகளுக்கு மேலேவே